விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த பாஜக 3 வேளாண்மை கருப்புச் சட்டங்களை கொண்டு வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு விரைந்தனர் விவசாயிகள். விவசாயிகளுக்கு எதிரான 3 கருப்புச் சட்டங்களையும் வாபஸ் பெற கோரி ஓராண்டிற்கு மேலாக கடும் வெயில், பனி, மழையை பொருட்படுத்தாமல் டெல்லி வீதியில் போராடினர் விவசாயிகள். அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை உத்தரவாதத்தை சட்டமாக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், 2020ஆம் ஆண்டு மின்சார திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் களமிறங்கி போராடினர். ஒரு வழியாக பணிந்த மோடி அரசு 3 கருப்பு விவசாய சட்டங்களையும் வாபஸ் பெற்றது. அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை உத்தரவாதத்தை சட்டமாக்குவோம் என்றும் மோடி உறுதியளித்தார். 3 ஆண்டுகள் கடந்தும் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுள்ளார் மோடி. ஏமாற்றப்பட்ட விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி போராட கிளம்பி இருக்கின்றனர். மிரண்டு போயிருக்கின்றது மோடி அரசு. டெல்லியின் எல்லைகள் சீல் வைக்கப்பட்டு 1 மாதத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் விவசாயிகள். மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்ட